தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் டான்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எம்பிஏக்கும் எம்சிஏக்கும். அதே போல் வந்து காமன் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அண்ட் அட்மிஷன், இது வந்து எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்பிளான் இந்த டிகிரிக்கான அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து நடத்துகிறாங்க சென்னையில். ஸோ இதில் ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தாட்ஸ் அந்த ஜிஓ நம்பர்லாம் கொடுத்துட்டு கீழே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, டு கண்டக்ட் த தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் டான்செட் ஃபார் எம்பிஏ எம்சிஏ டிகிரி ப்ரோக்ராமுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் 14 பிளேஸில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப உங்களுக்கான அந்த மார்க் ஷீட்டை கொடுக்கணும். அதே போல் வந்து இதுக்கான ரிசல்ட் வந்து மார்ச் மாதம் எண்டில் சொல்லுவாங்க. கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா மே மாதம் வந்து உங்களுக்கு இதுக்கான கவுன்சிலிங் இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஸோ 10/1/2024 7/2/2024 அதாவது பிப்ரவரி 7ஆம் தேதி வரைக்கும் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 14 பிளேஸில் எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸு குவயரிஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான இமெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க. வாங்க டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்டான வீடியோவை பார்த்துக்கலாம். எம்பிஏ எம்சிஏ அந்த டிகிரி படிக்கிறதுக்கு இது ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது வந்து டான்செட்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்கே நடத்துனாங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான் வந்து சென்னையில் உள்ள அண்ணா யூனிவர்சிட்டி தான் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 14 பிளேஸில் இதுக்கான அந்த எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எக்ஸாம் டேட்டும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா எம்சிஏக்கு வந்து 9/3/2024, எம்பிஏக்கு அதே டேட்டில் வந்து ஈவினிங்கில் வர மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்பிளான் இதுக்கு வந்து 10/3/2024 வந்து இதான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஃபார் அட்மிஷன் டு எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்பிளான். ஸோ இது வந்து இவங்களுக்கு மட்டும் நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக கேட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து அட்மிஷனோட வர்றதுனால வந்து இவங்க கேட்டுக்கிற டீட்டெயில்ஸை நம்ம ஃபார்மாலிட்டி கொடுக்கணும். இவங்க கேட்டுக்கிற டீட்டெயில்ஸை கரெக்டாக அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு, ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ், அதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்ப்போம். ஸோ காமனாக அதாவது டான்செட்டுக்கும் சீட்டாக்கும் வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனு எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டை பேஸ் பண்ணி உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர், நீங்கள் எங்கே உங்களுக்கு நியர்பை எங்கே இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, அப்புறம் டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் இதில் வந்து எந்த எடுக்கிறீங்க போகிறீங்க, எம்பிஏவா எம்சிஏவா அல்லது எம்பிஏ எம்சிஏ எம்இ எம்டெக்குங்கிறத எதுங்கிறத சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் 10th டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, மார்க்ஸ் எல்லாமே. அதே போல் டிப்ளமோ அல்லது ஹையர் செகண்டரியோடது. அதுக்கப்புறம் குவாலிஃபைங் டிகிரி, என்ன டிகிரி படிச்சிருக்கும் அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனு, இயர் ஆஃப் பாசிங்கு, ஸோ எவ்வளோ மார்க் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு. ஸோ அடுத்தது மூணாவதாக வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் வரும். எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, சென்டர் எந்த சென்டர் அப்படிங்கிறது. ஸோ நாலாவது பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோ, உங்களுடைய ஃபோட்டோ வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், அதாவது ஹைட் வந்து 300 px, வித் வந்து 200 px இருக்கணும். ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 50 KB இருக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு லிங்க்குமே கொடுத்துருக்காங்க, அந்த ஃபோட்டோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதையும் யூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து சிக்னேச்சர் 11 KB இருக்கணும். அதுக்கான ஹைட்டு வித்தும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ், அதாவது எம்பிஏவா அல்லது எம்சிஏவா அது நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். அது கூட வந்து பே பண்ணியிருக்கணும். ஃபீ கன்செஷன் வந்து அப்ளிகபிள் ஒன்லி டிஎன்எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கு மட்டும்தான் கன்செஷன் கொடுக்குறாங்க. அடுத்து எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்பிளான் இதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதான் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து எம்இ எம்டெக்கில் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் அதே தான் ஃபீ கன்செஷன் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் இப்போ கொடுக்குறப்ப கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு, அப்புறம் எஸ்எஸ்எல்சி, அப்புறம் ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் டிகிரி மார்க் ஷீட்டு, இந்த எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட்டு, அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, டிஃப்ரெண்ட் டபிள்டாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், காப்பி ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், இது எல்லாமே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி சிங்கிள் பிடிஎஃப் ஃபைலாக வந்து நீங்கள் 5 MB வந்து
நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி சிங்கிள் பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் சப்மிஷன் கேட்கும். ஸோ நீங்கள் டீட்டெயிலெலாம் போடுவீங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் சிங்கிள் பிடிஎஃப்ல இருக்கும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேமெண்ட் ஆகும். பேமெண்ட் ஆகுறப்ப மேக் தி பேமெண்ட் டைரக்டட் பை த போர்ட்டல் அண்ட் டவுன்லோட் த அப்ளிகேஷன். பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். ஸோ 2-3 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டஸை ஆன்லைனில் செக் பண்ணிங்க. ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி/எஸ்டி இவங்களுக்கு வந்து 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க MBA MCAக்கு. அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் பே பண்ணணும். இதுவே வந்து சீட்டா, அதாவது ME MTech MArch எம்ப்ளான் பண்ண போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 500 ரூபாய் பிளஸ் கவுன்சிலிங் ஃபீஸா வந்து 400 ரூபாய் இன்க்ளூடிங் GST-யோட சேர்த்து 972 ரூபாய் கட்டணும் SC/ST அந்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு. அதே போல வந்து அதர்ஸ்ல வந்து 1944 ரூபா கவுன்சிலிங் ஃபீஸா வந்து 800 ரூபா பிளஸ் GST, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸா வந்து 1000 ரூபாய் சேர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்ஸ் த அப்ளிகேஷன் சப்மிட்டட் there is no scope for change of any data. Your details are verified only after the payment examination fees. ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து வெரிஃபை ஆகும். இது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்க சொல்றாங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு. ஸோ அப்ரூவ்டு ஃபோட்டோஸ் வந்து எப்படி இருக்கணும் அதுக்கான அந்த லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. அது யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஃபோட்டோ எப்படி இருந்தால் வந்து அப்ரூவ் ஆகும், எப்படி இருந்தால் அப்ரூவ்ட் ஆகாது, அன்அப்ரூவ்டாக இருக்க அந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஃபோட்டோ வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அதே போல் சிக்னேச்சரும் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொசீஜர் ஆன்லைனில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அடுத்ததான் இங்கே ஒன்று சொல்லியிருக்காங்க, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஃபார் அட்மிஷன் டு த ME MTech MArch எம்ப்ளான். இவங்க இது பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. காமன் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அட்மிஷனில் வந்து ME MTech மட்டும் வந்து அடிஷ்னலான இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்குறாங்க. ஸோ அது என்னங்கிறதையும் நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் ஃபீஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிஜி ப்ரோக்ராமில் ஃபுல் டைம் பிஜி ப்ரோக்ராம்னா 4 செமஸ்டர் இருக்கும் 2 வருஷத்துக்கு. பார்ட் டைமாக இருந்தால் 6 செமஸ்டர் இருக்கும் 3 வருஷத்துக்கு அப்படிங்கிறது. மோட் ஆஃப் ஸ்டடி ஃபுல் டைமாக பார்ட் டைமாக அப்படிங்கிறது, எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கம்யூனல் ரிசர்வேஷனுக்கான அந்த சீட் அலோகேஷன் ஆஃப் ஷீட்டு, அப்புறம் தமிழ் மீடியம் படிச்சிருக்கோமா அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதை ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்து இதில் என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே தான் சொல்கிறாங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் வித் கன்வென்ஷனல் ஃபீ சப்மிட்டட் பை த கேண்டிடேட் அதர் தென் SC/ST வில் பி சம்மரைஸ்லி ரிஜெக்டட். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் என்ன கேட்டிருக்காங்க டாக்குமெண்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 10th மார்க் ஷீட்லேருந்து இதில் கேட்டுக்கிற அந்த டீட்டெயில்ஸ் குவாலிஃபைங் உங்களுடைய டிகிரி வரைக்கும், அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்களா. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க.